கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை நாம கவனிக்கலாம். வாய்ஸ் மூலம் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது விரும்புகிறேன். என்னை தயவு செய்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்க வாழ்க்கைக்கு இந்த வாரம் முழுக்க ஆண்டவரோட பேசுறது என்னன்னா பிள்ளைகளை குறிச்சுதான். இந்த வாரம் முழுக்க நான் பதிவிடுறேன். அந்த பிள்ளைங்க எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் என்ன பண்றேன், கத்தனோடு பேசினதுனால உங்களுக்கு இதை நான் பதிவிடுறேன். இந்த விஷயம் கேட்டு உங்க பிள்ளைகளுக்கு இதை கவனமா சொல்லிக் கொடுங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சேலம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமார் ஈசாய்க்கு பூட்டிக் கொண்டு தகனபடி கட்டையையும் பிளந்து கொண்டு தேவனிடம் குறித்து எதிர்த்து புறப்பட்டு போனான். ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவருக்கு 25 வயசு சொல்றேன். அதுக்கப்புறம் குழந்தை என்ன பண்ணுது, அவருக்கு பிறகுது. சொல்ற அப்ப ரொம்ப வயசாகி பிறந்ததுனால அவர் 100 வயசான தான் கத்தர் என்ன பண்றாரு, குழந்தைக்கு கொடுக்குறாரு. 25 வயசுல சொல்றாரு, 100 வயசுல அப்புறம் நமக்கு ஈசால் பிறகுறாரு. ஈசாக்கு பிறந்த பிறகு அதுக்கு பலியிடணும்னு சொல்றாரு. யாரு, ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்லல, இவரே அவருக்கு பொருத்தனை பண்ணினாரு. நீ எனக்கு நல்ல ஒரு குழந்தைய கொடுத்தாரு, உமக்கு தகனபடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருத்தனை பண்றாரு. அந்த பொருத்தனை கொஞ்ச நாள் செலுத்தாம இருந்தாரு. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, நினைவு கூட்டுறாரு. அவர் போறாரு. வழி சொல்லிட்டு போகும்போது அதிகாலையில் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாரு. அது நம்ம வீட்டு பிள்ளைகள் என்னது, ஏன் எனக்கு கேட்காம என்ன பண்ணுங்க அப்படி இப்படின்னு காலையில எழுதினாலும் திட்டம் பேசுவோம், என்ன ஒன்னாலும் சொல்லும். ஆனா அந்த பிள்ளை பாருங்க கூடயே போது அந்த கட்டையெல்லாம் நெருப்புலாம் கூட எடுத்துக்கிட்டு வேலைக்காரர் 3 பேரும் போறாங்க. போகும்போது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அது சோத்திரம் வேலைக்காரர் நிறுத்திட்டாரு. நாங்க தொழுது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுது. சோத்திர அப்ப தொழுது கொண்டு வருவோம்னு என்ன பண்ணுது, அந்த பிள்ளை சொல்லுது. சொன்ன பிறகு அப்புறம் பாருங்க, இவன் தாமே சோத்திரம் பிள்ளை அவர் வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு அவர் அங்கேயே மலையடி பார்த்து நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் மலைக்கு மேல போயிட்டு இப்ப பிள்ளைய கூட்டிட்டு போறாரு. அந்த பிள்ளை சொல்லுது பாருங்க, 7ஆம் வசனம் 22. அப்போது ஈசாக்கு தன் தகப்பனை ஆபிரகாம் நோக்கி, என் தகப்பனே என்றான். என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பு கட்டி இருக்கிறது, தகனபடி காட்டுக்குட்டியே இருக்கு. அப்பதான் கேக்குது அப்பாவை. கேட்ட பிறகு அது சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளாரு அதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த கீழ்படிஞ்சு வருது. அதுக்கப்புறம் 11, 12 நம்ம வாசிக்கும் போது அப்போது கர்த்தருடைய தூதன் இப்ப வானத்துக்கு அமிர்கமே கூப்பிட்டார். அவனுக்கு அடியே என்றார். அப்பொழுது அவர் பிள்ளையான கையை போடாதே அப்படி சொல்லிட்டு தூதர் என்ன பண்றாரு சொல்றாரு, வெட்டுறதுக்கு பலிப்படுத்த நம்ம பிள்ளைகள்லாம் என்ன உன்னால சொல்ல, ஒரு பஜாருக்கு போய் வாங்க, இது போகணும் அது போகணும் 1008 குறை சொல்லும். ஆனா அது பாரு ஒரு குறை சொல்லாது. கைய காலை கட்டிட்டாரு, அந்த பலிபடத்துல வச்சுட்டாரு. அது அமைதியா இருக்கு பாருங்க அந்த பிள்ளை ஈசாக்கு. நீங்க நம்ம ஒரு பிள்ளைகள்லாம் அப்படி இருக்குதா, தயவு செய்து யோசித்து பாருங்க. ஆண்டுடைய வசனம் உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, இன்னைக்கு கீழ்படுகிறாங்க. எல்லாமே அவங்க சொல்லிட முடியாது. சில பிள்ளைங்க கீழ்படுகிறாங்க, சில பிள்ளைங்க கீழ்படுகிற மாதிரி கீழ்படிஞ்சு அப்பா அம்மா என்ன பண்ணுதுங்க, ஏமாத்துற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதுக்காமே சோத்துற. ஆனா இனியாச்சும் இந்த பிள்ளைகளை நல்ல வழியில என்ன பண்ணுங்க, நடத்துங்க. சோதரம் அப்படி பிள்ளை. அதுக்கப்புறமா சோதர 13ஆம் வசனத்துல அப்புறம் நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாடி குதிரையில ஒரு கொம்பு சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கிட்டே கண்டார். அப்போ ஆபிரகாம் போய் அந்த கடாயை பிடித்தாரு. தன் குமாருக்கு பதிலாக தகன புலிட்டாரு. அதெல்லாம் பண்ணிட்டாரு, தகன புலி செலுத்திட்டாரு. பாருங்க சோதரம். அவரு அந்த இடத்துக்கு என்ன திரும்ப பேர் வைக்கிறாரு. 14ஆம் வசனத்துல ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தை பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். யெகோவா ஈரே. அவரு அப்படிதான் சொல்லிட்டு போறாரு. வேலைக்காரங்கிட்டே அப்படிதான் சொல்றாரு, பையன்கிட்டே அப்படிதான் சொல்றாரு. அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசம் உள்ள தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் தான். இன்னைக்கு நீங்க கூட ஆண்டு சமூகத்துல என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, பெரிய காரியங்கள் அவரு செய்வார். அது மாத்திரம் இல்லைங்க, யெகோவா ஈரே பார்த்துட்டாரு. ஆங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரு, அது ஆசீர்வாதமா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, 18 வசனத்துல சொல்லப்படுது, என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியா இருக்கும் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரு ஆணையிட்டேன் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் அவர் சொல்லுக்கு கீழ்படிந்தாராம். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்படுகிறது அப்படின்னா உன் சகல பூமியில ஜாதிகளை ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அந்த பிள்ளை அப்படி ஆசீர்வதிக்கிறாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம தாய் தகப்பன் நல்லது சொல்லி அப்புறம் நம்ம வளர்க்கணும். அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். தேவன் தாமே சொல்ற நாளில யாரா இருந்தா இந்த கேட்கிற பிள்ளைகளே சொல்ற ஆபிரகாம் அதுக்கு கடைசி நாள்ல பாருங்க, இந்த வேத புத்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு எத்தனையோ மேல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா ஈசாக்கு மட்டும் ஒரே ஒரு மனைவிதான். அதுதாமே அவரு வந்து திருமணம் முடிச்சாரு. ஸ்தோத்திரம். அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை குறிச்சு அடுத்த நாள்ல இந்த பதிவை நான் உங்களுக்கு ஏறெடுத்து நான் வெளியிடுறேன். அதுதாமே ஸ்தோத்திரம். அவங்க பிள்ளை எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்பா உண்மையா இருந்ததுனால ஈசாக்கு அப்படியே ஆசீர்வதிக்கிறாரு. சொல்லிட்டு கூட சந்தை பூமியில் உள்ள சகல சாதிகளையும் ஆசீர்வதிக்கிறாரு. இது உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்க கூட உங்க அப்பா அம்மா பிள்ளைகளை கீழ்ப்படிங்க. அது கேட்கிற எல்லா பெரியவர்கள் பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிக்கலாமா? எல்லாரையுமா நேசிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே என்று கேட்கிற எல்லா பிள்ளைகளும் அப்பா ஆபிரகாம் ஆண்டவரே ரொம்ப ஆர்வத்து குழந்தை பண்ணுச்சு. அப்பா ஈசாக்கு பேர் வச்சாரு. இந்த ஈசாக்கு தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு போல ஆண்டவரே இந்த பிள்ளைங்க கேட்கிற பிள்ளைகள் வாலிக்கும் பிள்ளைகள் அப்பா உமக்கு கீழ்ப்படியுங்க. அப்போது நீங்க உயர்த்துவீங்க. அப்பா கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய சொல்லுக்கு அப்பா அம்மா சொல்லுக்கு இருக்கிற பெரியவர்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கட்டும். அப்பா அந்த பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கட்டும். வானத்து நட்சத்திரங்களை போல பூமி கடல் மழை போல பெருக பண்ணுவீராக என்று மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you.